சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விருத்தகிரீஸ்வரர் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். மூலவர் விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், முதுகுந்தர்னு அழைக்கப்படுறாரு. அம்மன் விருத்தாம்பிகை, பாலாம்பிகை இளையநாயகின்னு அழைக்கப்படுறாங்க. தல விருட்சம் வன்னிமரம், புராண பெயர் திருமுதுகுன்றம், ஊர் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம். தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு முறை உலகம் அழிஞ்சப்போ இந்த தலம் மட்டும் அழியாம இருந்தது. சிவ தலங்கள் எல்லாத்துலயுமே 1008 தலங்கள் சிறப்பானதா சொல்லப்படுது. இதுல 4 தலங்கள் முக்கியமானது. அதுல விருத்தாச்சலமும் ஒன்று. சைவ சமயத்துல 28 ஆகமங்கள் உண்டு. இத 28 லிங்கங்களா இந்த தலத்துல முருகப்பெருமான் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சிருக்காரு. இந்த 28 லிங்கங்களோட பெயர்கள் கடைசியில நான் சொல்றேன். இந்த அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இந்த கோவில ஆகம கோயில்னு அழைப்பாங்க. இந்த லிங்கங்கள் கோவிலோட வடமேற்கு பகுதியில தனி சன்னதியில அமைஞ்சிருக்கு. இதுல தெற்கு வரிசையில இருக்கக்கூடிய லிங்கங்களோட நடுவுல விநாயகரும், மேற்கு வரிசையில இருக்கக்கூடிய லிங்கங்களோட நடுவுல வள்ளி தேவயானையோட முருகனும் இருக்கிறாங்க. விருத்த அப்படின்னா முதுமைனும், அசலம் அப்படின்னா மலைனும் பொருள். அதனால விருத்தாச்சலம் அப்படின்னா பழமலை அப்படின்றது தெரியுது. தேவார பாடல்கள்ல அதே பொருள்ல திருமுதுகுன்றம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. இந்த தலத்தோட பெருமான வழிபட்டா இம்மை பயன்களும் மறுமை பயன்களும் கிடைக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டு பாடியிருக்காரு. குரு நமசிவாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகான் 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஒரு முறை அவர் திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் போனப்போ வழியில திருமுதுகுன்றத்துல இரவு தங்கினாரு. பழமலை நாதரையும் பெரிய நாயகியையும் தரிசனம் செஞ்சுட்டு கோவிலோட ஒரு பக்கத்துல படுத்திருந்தாரு. பசி எடுக்க ஆரம்பிச்சது. பசி உண்டானப்போ எல்லாம் அம்பிகைய பாடி உணவு பெற்று உண்ணக்கூடிய வழக்கமுடைய இவர் பெரிய நாயகிய கிழத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகித்து துதித்து பாடினாரு. பெரிய நாயகி முதிய வடிவுல எதிரில தோன்றி, என்னை பலமுறையும் கிழத்தி அப்படின்னு எதுக்காக பாடினாய்? கிழத்தி எப்படி சோறும் நீரும் உனக்கு கொண்டு வர முடியும்னு கேட்க, குரு நமசிவாயர் இளமை நாயகியே அப்படின்னு பொருளோட பாட அம்மையும் மகிழ்ந்து இளமை நாயகியாக வடிவு கொண்டு வந்து உணவையும் படைச்சா. பெரிய நாயகியே குரு நமசிவாயருக்கு இளமை நாயகியாக வந்து உணவு அளித்ததுனால இந்த ஆலயத்துல இளமை நாயகிக்கு பாலாம்பிகை அப்படின்ற பெயர்ல தனி கோவிலும் உண்டு. ஒரு முறை சுந்தரர் திருவாரூர்ல நடக்கக்கூடிய பங்குனி உத்திர விழாவுல அடியார்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமா போறாரு. இந்த தலத்து ஈசனான முதுகுன்ற பெருமான பாட மறுத்து சென்ற சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு தன்னை பாட வச்சாரு. சுந்தரர் இந்த தலத்தோட இறைவன் மேல பதிகங்கள் பாடி 12,000 பொற்காசுகளையும் பெற்றாரு. பொற்காசுகளை எடுத்துட்டு திருவாரூர் செல்றது ரொம்பவே சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் கிட்ட இந்த பொற்காசுகள் தனக்கு திருவாரூர்ல கிடைக்கும்படி அருள் செய்ய வேணும் அப்படின்னு முறையிட்டாரு. பழமை நாதரும் பொற்காசுகளை ஆலயத்துக்கு கிட்டக்க ஓடக்கூடிய மணிமுத்தா நதியில வீசிட்டு திருவாரூர்ல கமலாலய குளத்துல பெற்று கொள்ளும்படி அருள் செஞ்சாரு. தந்த பொன் மாற்று குறையாத தங்கம் தானா அப்படின்னு சுந்தரர் மனம் அலைப்பாய்ந்ததை உணர்ந்த இறைவன் நம்பிக்கைக்காக தும்பிக்கை நாயகனை சாட்சியா அமைத்து பொன்னை மாற்று வைத்தும் காட்டினாரு. திருவாரூர் குளத்துல பெற்றுக்கொள்ளவும் செஞ்சாரு. அதனாலதான் இந்த தளத்துல உள் சுற்று பிரகாரத்துல அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்ற பெயரோடு இருக்கிறாரு. முத்தா நதியில நீராடினா சித்தி பெறதோட முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு புராண நூல்கள் சொல்லுது. சிவாலயம் 4 புறமும் சுமார் 26 அடி உயரம் இருக்கக்கூடிய மதில் சுவரையும் 660 அடி நீளமும் 390 அடி அகலமும் உடைய ஒரு பெரிய கோவில். ஆலயத்தோட 4 புறமும் 7 நிலைகளை உடைய பெரிய கோபுரங்கள் இருக்கு. கிழக்குல இருக்கக்கூடிய பிரதான வாயில் வழியா உள்ள போனா 16 தூண்களை உடைய மண்டபமும் இருக்கு. முதல் வெளி பிரகாரத்துல விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கி சுமார் 18 அடி பள்ளமான இடத்துல அமைஞ்சிருக்கு. 3ஆம் பிரகாரத்துல 63 நாயன்மார்களோட உருவ சிலைகளும் பிந்து மாதவ பெருமான் சன்னதியும் இருக்கு. 63 நாயன்மார் பிரகாரத்தோட வடகிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல எல்லாமே 5 தான். 5 மூர்த்தங்கள் என்னலாம் அப்படின்றத பத்தி முதல்ல பார்க்கலாம். விநாயகர், முருகன், சிவன், சக்தி, சண்டிகேஸ்வரர். இறைவனோட 5 திருநாமம் விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாச்சலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரி. 5 விநாயகர்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஆலத்து விநாயகர், மாற்றுரைத்த விநாயகர், முப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி. இறைவனை தரிசனம் கண்ட 5 பேரை பத்தி பார்க்கலாம். உரோமச முனிவர், விபசித்து முனிவர், குமாரதேவர், நாத சர்மா, அனவர்த்தினி. 5 கோபுரங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் கண்டராதித்தன் கோபுரம். 5 பிரகாரங்கள், அதாவது திருசுற்று, தேரோடும் திருசுற்று, கைலாய திருசுற்று, வன்னியடி திருசுற்று, 63 திருசுற்று, பஞ்சவர்ண திருசுற்று. கொடிமரம் 5 இருக்கு. இந்த கொடிமரங்களோட முன்னாடி இருக்கக்கூடிய நந்திகளுக்கு இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை நந்தி, தர்ம நந்தி அப்படின்னு பெயர் உண்டு. 5 உள் மண்டபம் என்னலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அர்த்த மண்டபம், இடைகளி மண்டபம், தபன மண்டபம், மகா மண்டபம், இசை மண்டபம்.
5 வெளிமண்டபம் என்னலாம் அப்படின்னு பார்ப்போம். 20 கால் மண்டபம், தீபாராதனை மண்டபம், 100 கால் மண்டபம், விபசித்து மண்டபம், சித்திர மண்டபம். 5 வழிபாடு: திருவனந்தல், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம். 5 தேர்கள் என்னலாம் அப்படின்னா விநாயகர் தேர், முருகன் தேர், பழமலைநாதர் தேர், பெரியநாயகி தேர், சண்டிகேஸ்வரர் தேர். தலத்தோட 5 பெயர்கள்: திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருதாச்சலம், நெற்குப்பை, முதுகிரி. கோவிலோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். இங்க இறைவன் சுயம்பு மூர்த்தி அருள் கொடுக்கிறாரு. விருத்தாச்சலத்துல வசிக்கிறவங்களும் விருதாச்சலத்துக்கு சென்று வந்தவங்களும் காசிக்கு செல்ல வேண்டியதில்லை அப்படின்றது ஐதீகம். தலமரம் வன்னி மரம் 2500 ஆண்டுகளுக்கு பழமையானது. இத திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பாரத மின் பகிர்வு கழகம் ஆராய்ச்சி செஞ்சு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தளத்துல பிறந்தா, வாழ்ந்தா, வழிபட்டா, நினைச்சா, இறந்தா அப்படின்னு 5ல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட முக்தி அப்படின்றது நிச்சயம் சொல்லுது ஸ்தல வரலாறு. இந்த தளத்துல ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆலத்து விநாயகர் சன்னதியில 18 படி இறங்கி கீழே போய் தரிசனம் செய்யும்படி அமர்ந்திருக்கிறாரு. இந்த தளத்து முருகப்பெருமான அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகள்ல பாடி இருக்கிறாரு. இந்த தளத்துல 3ஆம் பிரகாரத்துல ஆறுமுக பெருமான் 12 திருக்கரங்களுடன் தனது தேவியர் 2 பேரோட மயில் வாகனத்துல எழுந்தருளி இருக்கிறாரு. நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட தேவியர்களுக்கு மேல சக்கரங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த தளத்துல உயிர் விடும் எல்லா உயிர்களுக்கும் இறைவி பெரியநாயகி தம்முடைய புடவை தலைப்பால் வீசி இலைப்பாட்சி பாவங்களை போக்குறாள் அப்படின்னும், இறைவன் பழமலைநாதர் பஞ்சாட்சர உபதேசத்தை அருளி அந்த உயிர்களை தன்னோட உருவமாக ஆக்குறார் அப்படின்னும் கந்த புராணம் சொல்லுது. அதனால இந்த தலம் விருத்த காசி அப்படின்னு அழைக்கப்படுது. காசியை காட்டிலும் சிறந்தது அப்படின்னும், இந்த திருமுது குன்றத்துல வழிபாடு செஞ்சா காசியில செய்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் தல வரலாறு சொல்லுது. காசியை போன்று விருதாச்சலமும் முக்தி தலம்னா இங்க இருக்கக்கூடிய மணிமுட்டார் நதியில நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்ட, காசியில நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும், சித்தி அடைவாங்க அப்படின்றதும் சொல்லுது தல வரலாறு. ஆதியில பிரம்மதேவர் இந்த மண்ணுலகை படைக்க விரும்பினப்போ சிவபெருமானை துதிக்கிறதுக்காக சிவபெருமானும் அருள் செஞ்சு தானே ஒரு மலையாக தோன்றினாரு. அதுக்கப்புறமா தான் பிரம்மா படைத்த மலைகளும் தோன்றினது. பிரம்மா படைத்த மலைகளுக்கெல்லாம் சிவபெருமான் மலையாக தோன்றிய மலைதான் முதல்ல தோன்றினது அப்படின்றதுனால இது பழமலை அப்படின்னும், இந்த தலத்து இறைவனை பழமலைநாதர் அப்படின்னு அழைக்கிறோம். தேவர்களுக்காக இறைவன் இங்க நடனம் ஆடி இருக்கிறாரு. சிதம்பரத்துல சிவன் போட்டிக்காக ஆடின தலம் அப்படின்னும், இந்த தலம் சிவன் சந்தோஷத்துக்காக ஆடின தலம்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல 4 வேதங்களே 4 தூண்களும் அமைஞ்சிருக்கு. இந்த தலம் முன்பொரு காலத்துல குன்றாதான் இருந்திருக்கு. விபசித்து முனிவர் முத்தா நதியில மூழ்கி இரவு திருக்கோயில தங்குனதுனால அருள் கிடைக்கப்பட்டு திருப்பணி செய்யக்கூடிய பேரும் பெற்றாரு. இந்த திருக்கோவில்ல தலமரமா இருக்கக்கூடிய வன்னி மரத்தோட இலைகளை திருக்கோவிலோட திருப்பணியப்போ விபசித்து முனிவர் தொழிலாளர்களுக்கு வழங்கினாரு. அந்த இலைகள் அவங்களோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி பொற்காசுகளா மாறினது. அருணகிரிநாதர், குமாரதேவர், குரு நமசிவாயார், சிவபிரகாசர், ராமலிங்க அடிகளார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாம் பாடல் பாடி இருக்கிறாங்க. சிவபெருமானால முதல்ல அதாவது ஆதியில படைக்கப்பட்டது. அதனால முதுகுன்றம் அழைக்கப்படுது. சம்பந்தரால இந்த தலத்தை அடையும் போதும் வளன் செய்தப்பவும் வழிபட்ட போதும் தனித்தனி பதிகங்கள் பாடி அருள பெற்றது பெருமைக்குரியது. காலபைரவரோட மூர்த்தம் காசில இருக்கிறது மாதிரி வடிவமைப்புல இருக்கு. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் காலத்துல இந்த தலம் பழமலைன்னு அழைக்கப்பட்டது. காலப்போக்குல விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழி சொல்லால் அழைக்கப்பட்டது. விருத்தம்னா பழமை, அசலம்னா மலை. காலத்தால ரொம்ப முற்பட்டதுதான் இந்த மலை. சிவபெருமான் முதல்ல இங்க மலை வடிவுல தான் தோன்றினாருன்னும், இந்த மலை தோன்றினதுக்கு அப்புறம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தோன்றினதும் அப்படின்னும், திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. திருவிழான்னு பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் மாசி மாதத்துல நடக்கு. 10 நாட்கள் நடக்கும். 9வது நாள் தேர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய திருவிழாவா இது இருக்கும். ஆடிப்புறம் 10 நாட்கள் திருவிழாவா நடக்குது. வைகாசி மாதம் 10 நாட்கள் திருவிழாவா நடக்குது. திறக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணில இருந்து 12 மணி வரையிலும், மாலை 3:30 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் கோவிலோட நடை திறந்திருக்கும். இந்த கோவிலோட அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில உளுந்தூர்பேட்டையில இருந்து தெற்குல 21 கிலோமீட்டர் தூரத்துல விருத்தாச்சலம் இருக்கு. விருத்தாச்சலம் நகருக்குள்ளேயே கோவில் இருக்கிறதுனால பக்தர்கள் எளிதில போயிட்டு வரலாம். முருகப்பெருமான் 28 லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காருன்னு சொன்னேன். அந்த 28 ஆகமங்களுக்குரிய பெயர்கள் பத்தி பார்க்கலாம். காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சிந்தியேஸ்வரர், காரணேஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபதேஸ்வரர், சூட்சமேஸ்வரர், சகசிரேஸ்வரர், அம்சுமானேஸ்வரர், சப்ரபேதேஸ்வரர், விசயேஸ்வரர், விஸ்வாசேஸ்வரர், சுபயம்பேஸ்வரர், அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், ரௌரவேஸ்வரர், மகுடேஸ்வரர், விமலேஸ்வரர், சந்திர ஞானேஸ்வரர், முகம்பிபேஸ்வரர், புரோத்கிதேஸ்வரர், லலிதேஸ்வரர்,
சித்தேஸ்வரர், சந்தானேஸ்வரர், சர்வோத்தமேஸ்வரர், பரமேஸ்வரர், கிரணேஸ்வரர், வாதுலேஸ்வரர் இந்த பெயர்கள் தான் அவற்றுக்கு சூட்டப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய பழமையான கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.